வாங்க இன்றைக்கி பக்கடா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மாவு, கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு 2 கலந்து வச்சுக்கோங்க. அதில் உப்பு ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலே உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. 2-3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க. இஞ்சி, சோம்பு இஞ்சியும் இப்போ பூண்டும் நான் போட மறந்துட்டேன். அதனால் நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா பூண்டை தோல் உரிக்காமல் தட்டி, இஞ்சியையும் நல்லா தட்டி அதில் போட்டு எல்லாம் ஒன்றா கலந்து கொஞ்சம் தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சு எண்ணெயை நல்லா காய வச்சு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு புளியை நல்லா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி அதையும் வச்சுக்கோங்க. புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. ஒரு தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா காரத்துக்கு தகுந்த, என்னோடய மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா கலந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை காஞ்ச பிறகு வெந்தயத்தை போடுங்க. வெந்தயம் போட நல்லா சின்ன வெங்காயத்தை நல்லா முழுசாக உரித்து போட்டு வச்சுக்கோங்க. அதையும் நல்லா போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி உப்பு 2 போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மூடி வைங்க. நல்லா குழஞ்சி போய் நல்லா வரும். அந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, புளி, மசாலா தூள்லாம் எல்லாம் அதில் எடுத்து ஊற்றுங்க. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றுங்க. வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அந்த கொஞ்சம் மசாலா, அந்த மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போன பிறகு அந்த பக்கடா பொரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ரொம்பவும் மொறுமொறுன்னு ஆகாமல் கொஞ்சம் அரை வேக்காடாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் அதுக்குள்ளே போட்டு எல்லாம் ஒன்றா கிளறி கொஞ்சம் லைட்டாக வரும்போது, ஒரு கொதி வரும்போது தேங்காய் பால் நல்லா ஒரு ஃபஸ்ட்டு பால் 2வது பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் பாலையும் ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னா, ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக கொதி வந்தோடனே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டி உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். இது வடையாகவும், கடலைப்பருப்பு வடையாகவும் செஞ்சு போட்டு இதை செய்யலாம். இது பக்கடாவும் நான் கடலை மாவில் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.